வெல்கம் டு சிம்பிளிஷன்பா. இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. நான் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். இது ஒரு கட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கினாலே நமக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். இது நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போ பொடி பொடியாக நறுக்கினா போதும். முதலே நறுக்கி வைக்காதீங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். பாருங்க, நம்ம இப்போது பொடி பொடியாக நறுக்கியாச்சு. கீரையை நறுக்கின உடனே இப்போ நம்ம செஞ்சிடணும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் போது நல்ல மணமாக இருக்கும். கடுகு, உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரைக்கு எப்போவுமே சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட வேணும்னு எடுத்துக்கலாம். வர மிளகா 2 எடுத்துருக்கேன். இப்போ வெங்காயத்து கூடயே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரையிலே பார்த்தீங்கன்னா தண்ணி விடும். நம்ம இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்து ஊற்ற வேண்டாம். இல்லை, இந்த கீரை பார்த்திங்கன்னா சில பேருக்கு வாய் புண், வயிற்று புண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க நல்லா சூடாக வச்ச உடனே நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த வாய்ப்புண், வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லா கேட்கும். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதே வாய்ப்புண், அந்த வயிற்று புண் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் வேணால் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக நல்லா வதங்கிருச்சு. நம்ம எவ்வளோ போட்டோம் இல்லையா, ஒரு கட்டு ஃபுல்லாக போட்டோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் போடும்போது தாங்க டேஸ்ட்டே கொடுக்கும். தேங்காயும் கீரையும் சேரும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நமக்கு வேறு எந்த குழம்பு கூட தேவை கிடையாது. சாதத்தில் நல்லா இந்த கீரையே பிணைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் மனம் வேணும்னா இதுக்கு மேலே நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.